அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். இன்றைக்கான லாங் வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் வை டூ ஐ ஸ்டார்ட் மை யூடியூப் சேனல்னு. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் ஸ்டில் எனக்கே திடீர்னு தோணுச்சு, ஏன் நம்ம இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுன்னு யார்ட்டையுமே சொல்லவே இல்லையே, ஏன் நம்ம சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு யோசித்தேன். அண்ட் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக பேக்ரவுண்டில் இந்த குக்கிங் வீடியோ வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆக்சுவலி இந்த இந்த யூடியூப் சேனல் நான் 2024 ஸ்டார்ட் பண்ணேன். ஏப்ரல் 10 அன்றைக்கி எங்கள் ஊரில் விஜய் ஆண்டனி கான்சர்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அன்றைக்கி நைட் நாங்கள் கான்சர்ட் அட்டன் பண்ணிட்டு அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்றது ரொம்ப நாளாகவே என்னோடய தாட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கான்சர்ட் போயிட்டு வந்த வாட்டி ஓகே, நம்ம கான்சர்ட் போயிட்டு வீடியோஸ் எடுத்துருக்கோம்ல, சரி அதெல்லாம் போஸ்ட் பண்ணுவோம் யூடியூப்பில் அப்படி சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு ஒரு 11-12 வரைக்கும் அது அப்புறமா எடிட் பண்ணி அப்புறமா போஸ்ட் பண்ணேன். ஏப்ரல் 10 மிட் நைட்டில். அண்ட் அதுக்கப்புறம் அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. அப்புறம் வீடியோஸ் ரெகுலராகவே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறமா லாங் வீடியோ அப்லோட் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு லாங் வீடியோவுமே அப்லோட் பண்ணேன். ஓரளவுக்கு அந்த 1 இயரில் அதாவது அந்த இயர் டிசம்பர் முடியும் போது கிட்டத்தட்ட 1700+ வாட்ச் ஹார்ஸ் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக 3000 வாட்ச் ஹார்ஸ்க்கு 1700 ரீச் ஆயிருந்தேன். அப்புறம் நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. ரெகுலராக வீடியோஸ் போடாமல் விட்டுட்டேன். நடுவில் நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம 3000 வாட்ச் ஹார்ஸ் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக ஷார்ட்ஸ் 3 மில்லியன் வியூஸ் போனாலே போதும் இல்லையா, அது ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஷார்ட்ஸ் எல்லாமே ஒரு ஆவரேஜாக 5K 10K அந்த மாதிரி வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் சரின்னு சொல்லிட்டு அதே கண்டினியூ பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமேட்டுக்கா இப்போது மறுபடி கேப் ஆகிட்டு இப்போது ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு இப்போ மறுபடி ரீஸ்டார்ட் பண்ணி யூடியூப் சேனலை ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இதுதான் யூடியூப்போட பேக் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஓகேவா, நான் படித்து முடிச்சுட்டு உடனே ஐ காட் மேரிட் அண்ட் உடனே ஐ ஹேட் அ கிட். அதுக்கப்புறம் ஒரு 9 to 5 ஜாப் போக முடியல, கொரோனா வந்துச்சு. வேலைக்கு போகிறதே ஒரு கனவாயிடுச்சு. அப்புறம் ஒரு 1 இயர் வரைக்கும் பாப்பா பிறக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. ஓகே ஃபைன், வீட்டில் இருக்கோம், பாப்பா பார்த்துக்குறோம், டிவி பார்க்குறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஜாலியாக போயிட்டுருக்கு அப்படி இருந்துச்சு. அப்புறம் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் என்னடா இது இப்படியே இருக்குமே, நமக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸே இல்லையே, ஒரு ரூபா வேணும்னா கூட மற்றவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படி சொல்லிட்டு நிறைய யோசிச்சு சரி ஓகே வை டோன்ட் வி ஸ்டார்ட் யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக பேஷன் அது இதுன்னு என்னென்னமோ எத்தனை 1008 ரீசன் சொன்னாலும் அந்த அல்டிமேட் கோல் என்னவா இருக்குன்னா கண்டிப்பாக மணி மேக் பண்ணுறதா தான் இருக்கும். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஹவு டு மானிட்டைஸ் ஃபோன் அந்த மாதிரி யூடியூப்பில் ஓப்பன் பண்ணாலே எக்கச்சக்க வீடியோஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதில் மேக்ஸிமம் எல்லாம் சொல்கிறது லைவ் வீடியோ போடுங்க அந்த மாதிரி. பட் எனக்கு என்னோடய சேனலுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஸ்கிரிபிள்ஸ் ஆஃப் பிரியா விமல்னால் இந்த சேனல்னால் இப்படி தான் வீடியோஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு யோசித்தேன். சும்மா கண்டது வியூஸ்க்காக இல்லை மானிட்டைஸ் ஆகிறதுக்காக கண்ட வீடியோஸ் போடுறது, மற்ற சேனலில் இருக்க வீடியோஸை திருடி போடுறது, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக அந்த ஐடியாவே கிடையாது. இன்னும் ஒரு 5 வருஷம் ஆனாலும் சரி மானிட்டைஸ் ஆகிறதுக்கு லெட் மீ ட்ரை, என்னோடய உழைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஏஐ வீடியோ வேணால் ட்ரை பண்ணி பாரு, இல்லை இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்க மீம்ஸ் எதாவது ட்ரை பண்ணி பாரு அப்படி சொல்லிட்டு. நான் அப்போல்லாம் சொல்வேன், நான் பண்ணது என்னோடய சேனலில் நான் போடுற வீடியோஸ் நான் பண்ணதாக இருக்கணும், மற்றவங்களோட உழைப்பை நான் திருடி போட்டதாக இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் ஒவ்வொரு டைமுமே சொல்வேன். அண்ட் இப்போது முன்னேறதுக்கு சேனல் ஓரளவுக்கு நல்லாவே க்ரோத் இருக்குது. ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் எப்படின்னா மந்த்லி 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகிட்டே இருப்பாங்க. அதாவது என்னோடய சொந்தக்காரங்க அவங்கக்கிட்டலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னது அப்படின்னு பார்த்தா கூட மேக்ஸிமம் ஆஃப் 200 to 300 பீப்புள் இருப்பாங்க. பட் இப்போ நம்ம சேனலில் 1400+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. மீதி இருக்க அந்த 1100மே அவங்களா சேனல் பார்த்து பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணது தான். நாம் ஒரு மேக்ஸிமம் ஆஃப் 200 to 300 பீப்புள் கிட்ட சொல்லியிருப்போம். அண்ட் இப்போல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நான் லிங்க் ஷேர் பண்ணட்டுமா,
ஸ்டேட்டஸ் வைக்கட்டுமா என்னோடய கான்டாக்ட்ஸில் இருக்கவங்ககிட்ட அப்படின்ட்டு. நான் அப்போல்லாம் சொல்கிறது இல்லை வேண்டாம், நானே ட்ரை பண்ணுறேன், பிடிச்சிருந்தா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது அது வந்து அவ்வளோ வந்து எனக்கு ஓகேவா படல அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு டைமுமே நான் சொல்வேன். யூடியூப் வந்து மானிட்டைஸ் ஆகாது அதெல்லாம் தாண்டி இப்போ யூடியூப் வந்து எனக்கு எப்படி ஆகிடுச்சுன்னா, என்னோடய மெமரிஸை வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிற ஒரு இடம் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நான் ரெகுலராக எங்கேயா போகிறேன், ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இல்லையா, அது வந்து நான் இப்போ 2024 நான் போஸ்ட் பண்ண வீடியோஸே இப்போ நான் எடுத்து பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்கும். வாவ், நானா இப்படி பேசியிருக்கேன், இங்கெல்லாம் இப்போ போகணுமா, இப்படிலாம் இப்போ நடந்துச்சா அப்படி சொல்லிட்டு இந்த மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெமரி சேவர் மாதிரி இருக்குது இப்போ யூடியூப் எங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த ப்ரமோஷனுக்கு நிறைய திங்ஸ்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் பார்த்துமே லைட்டாக வந்து எனக்கு ஆசையாக இருக்கும். இப்படிலாம் ப்ரமோஷனுக்கு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களா, இந்த மாதிரிலாம் வீடியோஸ் பண்ணி போடலாமா அந்த மாதிரிலாம் தோணும். பட் எல்லாமே ட்ரீமாகவே இருக்குது. சூன் ஹோப் எல்லாமே வந்து டக்குன்னு எனக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த ப்ரமோஷன் வர்றது, மானிட்டைஸ் ஆகிறது, இது எல்லாத்தையும் தாண்டி அட் த எண்ட் ஆஃப் த டே நான் இப்போ ஒரு 35+ ஆகுறேன்னா ஐ நீட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். அதுக்காக மட்டும்தான். அண்ட் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுமே வந்து அதோட மெயின் காஸே வந்து அதனால தான். ஒரு 9 to 5 ஜாப் போகிறதுக்கு எனக்கு ஆக்சுவலாக சான்ஸும் கிடைக்கல. பை சான்ஸ் போயிருந்தாலும் என்னோடய குழந்தை கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியாது. இது வந்து நான் வந்து அல்டிமேட்டாக என் குழந்தை கூடயும் இருக்கலாம், வீடியோஸும் எடுக்கலாம், ஃப்ரீ டைமில் அப்லோடும் பண்ணலாம். இஃப் த டைம் கிளிக்ஸ் ஆன் கண்டிப்பாக மானிட்டைஸும் ஆகலாம். ஹோப்ஸ் சீக்கிரமாக மானிட்டைஸும் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. நான் வந்து இதில் எதுவுமே வந்து மிஸ் பண்ண தேவையில்ல. என் குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் நான் மிஸ் பண்ண தேவையில்ல, அவங்க மைல் ஸ்டோன்ஸ்லேயும் நான் கூட இருந்த மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் நான் வந்து சம்பாதிச்ச மாதிரியும் இருக்கும், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால தான் வந்து சரி ஓகே, வை டோன்ட் வி ஸ்டார்ட் யூடியூப் சேனல்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பொண்ணோ பையனோ யாராக இருந்தாலுமே வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் வந்து நம்ம பாக்கெட்டில் ஒரு 10 ரூபா வச்சு செலவு பண்ணணும். அது வந்து அப்பா கொடுக்குறாங்க, அம்மா கொடுக்குறாங்க, இல்லை ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்க, எல்லாருமே கொடுக்க தான் செய்வாங்க. நம்ம வந்து கேட்டாலும் கேட்கலனாலுமே அவங்க கொடுக்க தான் செய்வாங்க. பட் நமக்கு வந்து நாம் அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், திருப்பி நம்ம எப்போ அவங்களுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கு இல்லையா. நம்ம கேட்டால் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஆகட்டும், அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும் நமக்கு கண்டிப்பாக பண்ண தான் போகிறாங்க. எனக்கு இந்த பொருள் வேணும், எனக்கு இது இவ்வளோ செலவு இருக்குது, எனக்கு காசு வேணும்னா கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாங்க. பட் நாம் இன் ரிட்டன் எப்போ அவங்களுக்கு பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எது பண்ணாலும் அதை குறை சொல்கிறதுக்கு கண்டிப்பாக 10-15 பேர் நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம நல்லது பண்ணாலும் குறை சொல்லுவாங்க, கெட்டது பண்ணாலும் குறை சொல்லுவாங்க, யூடியூப் ஆரம்பித்தாலும் குறை சொல்லுவாங்க, யூடியூப்பில் சம்பாதிச்சாலும் குறை தான் சொல்ல போகிறாங்க. ஸோ நாம் ஏன் மற்றவங்கள பற்றி யோசிக்கணும், நமக்கு பிடிச்சிருக்கா, why don't we try it. ஒரு நாள் வந்து நம்ம ரெக்ரெட் பண்ணக்கூடாது, நம்ம அப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாமோ, ஏன் நம்ம ட்ரையாவது பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ரெக்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு கிவ் இட் அ ட்ரை. சும்மா ட்ரை பண்ணி தான் பாருங்கள். உங்களுக்கு யூடியூப்னு நான் சொல்லலை, வாட் எவர் உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணணுன்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம், மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்காமல் ஒரு ட்ரை தான் பண்ணி பாருங்களேன். ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஓகே, அந்த ரெக்ரெட் என்றைக்குமே இருக்காது, உங்கள் லைஃப் லாங் அந்த ரெக்ரெட் இருக்காது. ட்ரை பண்ண வரல, ஓகே ஃபைன் அப்படின்னு இருக்கும். ட்ரை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது யோசிக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. எனக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயமாக இருக்கும். ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணோன்னா கூட ஒரு 10 வாட்டி என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து காட்டி வெரிஃபை பண்ணிகிட்டு இருப்பேன், கரெக்டாக இருக்கா, ஏதாவது தப்பாக பேசியிருக்கேன், யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கலையா, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம், எனக்கு பிடிச்சிருக்கிறத நான் பேசுகிறேன், எனக்கு தோன்றதை நான் பண்ணுறேன்ற ஜோனுக்கு நான் போயிட்டேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுறீங்க, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்காகவே யூ கேன் டூ வாட் எவர் யூ லைக். ஃபைனலி இந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பீயிங் லேட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் நெவர். பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதையோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயந்தான். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம யார்கிட்டையும் திருடல, பொய் சொல்லலை, யாரையும் ஏமாற்றலை. அதனால் ஸ்டார்ட் யுவர் பேஷன் டுடே அண்ட் பி ஹாப்பி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஏதோ ஒரு வகையில் மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.